யாழினி, ஏம்மா செம்ம ஹாட்டா இருக்குமா? ஏதாவது சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும்லமா? இன்னைக்கு நம்ம கேரட் கீர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 10 பாதாம் 10 கேஷ்யூஸ் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இதை டெல்லி கேரட் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். டெல்லி கேரட் கிடைக்காதவங்க நார்மல் கேரட்டில் கூட இதை ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 டெல்லி கேரட் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிக்கலாம். இப்போ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண கேரட்டெல்லாம் குக்கரில் போட்டு பாயில்டு மில்க் ஊற்றி 2 to 3 விசில்ஸ் விட்டுக்கலாம். குக்கரில் விசில் இறங்கின உடனே பாயிலான கேரட் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூடவே ஊற வச்ச கேஷ்யூஸும் பாதாமையும் போட்டுக்கலாம். அது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் இந்த குக்கரில் இருந்த எக்ஸஸ் மில்க்கு, கேரட் அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். ரொம்ப கொழு கொழுன்னு இருந்ததுன்னா கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் சேர்த்துருக்கேன். நல்லா பாயில் ஆகட்டும். சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது கூட சாரா பருப்பு, இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் நார்மல் கிராசரியில் கூட கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். இது இல்லாதவங்க நார்மலாக நட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். சம்மருக்கு ஏற்ற ட்ரிங்க் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏம்மா செம்மையா இருக்குமா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. Subscribe for more videos.